ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரயில்வே துறையிலேருந்து ஒரு புதிய ரூல்ஸுங்கிறது இந்த மே மந்த்லேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 ரூல்ஸுங்கிறத அவங்க போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, முன்னாடிலாம் 120 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதை இப்போது 60 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் சொந்தக்காரங்களுடைய கல்யாணம் ஒரு 3 மாதம் கழித்து நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கான டேட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பத்திரிக்கையே 3 மாதத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்கன்னா டேட்டை பார்த்துட்டு அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி 120 நாளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த நாட்களுக்கான அளவை இப்போ குறைச்சிருக்கிறாங்க. இப்போ அதை 60 நாட்களாக குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்களோட ட்ராவல் பிளானை நீங்கள் போடவே முடியும். நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டேட் 60 நாளுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி ரிசர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரூல் நம்பர் 2, டிக்கெட் புக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே டிக்கெட் கிடச்சிடாது. வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதன்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் கடைசி வரைக்கும் இருந்துட்டு ட்ரெயின் வந்ததுக்கப்புறமும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறமும் கூட நமக்கு கண்டிப்பாக சீட்டு கிடச்சிருன்ற ஏதோ ஒரு ஹோப்பில் ட்ரெயினில் ஏறிடுவாங்க. ட்ரெயினில் ஏறிட்டு என்னோடய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது சார், 10க்குள்ளே தான் இருக்குது, ஏதாவது பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு டிடிஆர் கிட்ட நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதனால் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கூட சில கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது நடக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற பேரில் சில பிரச்சனைகள்ங்கிறது நடக்குது. இந்த ஒரு விஷயத்தை இனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறதாகவும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ரிசர்வ் பண்ணுற கோச்சில் ஏறினாங்கன்னா அடுத்த ஸ்டாப்பிங்லேயே அவங்கள இறக்கி விடுவோம். அதுவும் சும்மாலாம் இல்லை. வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஏறினவங்க ஸ்லீப்பர் கோச்சில் ஏறினாங்கன்னா அவங்களுக்கு 250 ரூபா ஃபைனை போட்டுட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விடுவோம். அதுவே ஏசி கோச்சில் ஏறினாங்கன்னா 450 ரூபா ஃபைனை போட்டுட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ரூல்லாம் நம்ம சைடு ஓகே, வடக்கில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கெல்லாம் அன்ரிசர்வேஷனுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு ரிசர்வேஷன் கோச்சில் ஏறுறாங்க. அவங்கக்கிட்டலாம் ப்ராப்பராக ஃபைன் வசூல் பண்ணோம்னா ரயில்வே துறை பயங்கரமாக கல்லாக்கட்டும். அடுத்த ரூல் என்னென்னா ஓடிபி. இனி ட்ரெயினில் எந்த ஒரு டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணாலும் சரி, அது உங்களோட பர்சனல் மொபைல் நம்பரோட ஓடிபி வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இது உண்மையிலே ரொம்பவே நல்ல ரூல். ஏன் அப்படின்னா, இப்போ வரைக்குமே நிறைய பேர் தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணுறவங்க எனக்கு தக்கல்ல டிக்கெட் புக் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு நெட் சென்டரை தான் பயன்படுத்துகிறாங்க. டிக்கெட் புக்கிங்கிறது ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம். இன்றைக்கி டிஜிட்டலாக நம்ம இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட நமக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து டிக்கெட் புக் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் எனக்கு டிக்கெட் புக் பண்ண தெரியலைன்னு சொல்லிட்டு நெட் சென்டரை போய் அணுகிறது நாட் குட். பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பர்சனல் ஓடிபி வச்சு மட்டும்தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது எங்கள் ஒரு இடத்துல இருந்து ஃபோன் பண்ணிட்டு ப்ரௌசிங் சென்டரில் உள்ளவங்க கிட்ட டிக்கெட்டை புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஓடிபி தன்னோட ஃபோனுக்கு தானே வரப்போகுது, நம்மளே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு 1-2 பேர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் ஓடிபியும் அந்த கடைக்காரங்கிட்டே ஷேர் பண்ணி நான் அவங்ககிட்டே புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை கற்றுக்க விருப்பம் இல்லாமையும் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. 4வது ரூல் ரீஃபண்ட். இப்போ டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி ட்ராவல் பண்ண முடியல, நீங்கள் டிக்கெட்டை கேன்சலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 5லேருந்து 7 நாளுக்குள்ளே உங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துடும். ஆனால் இப்போ அந்த நாட்களுக்கான அளவை குறைச்சிருக்கிறாங்க. நீங்கள் டிக்கெட் கேன்சலேஷன் பண்ண 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ரீஃபண்டுங்கிறது வந்துடும். அவ்வளோதான். இதுதான் ரயில்வே துறை கொண்டு வந்த முக்கியமான 4 ரூல்ஸ். இதில் எது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, எது ரொம்ப தேவையே இல்லாத மாதிரி இருக்குது, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.